வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 வீல் வரைஞ்சிக்கிறோம். சர்க்கிள் போட்டுக்குங்க. உள்ள இன்னொன்று சர்க்கிள் போட்டுக்குங்க. இதுக்கு நேராக வந்து இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. சேம் சைஸ். அதே மாதிரி உள் ரவுண்டு வரைஞ்சிக்கணும். சென்டரில் அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு இதுக்கு மட்கார்டு இங்கே அப்படியே இது மேலேயே அப்படியே வாங்க போட்டு மட்கார்டு. பின்னாடி அதே மாதிரி ஒரு மட்கார்டு. இங்கே டேங்க், இங்கேருந்து டேங்க்கு. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இதை மாதிரி ஒன்று ஹேண்ட்பேக்கு மேலே அது இதில் போய் கனெக்ட் ஆகணும். சாக்கப் சார் இப்போ இங்கே ஹெட்லைட்டு ஒரு கர்வு இங்கே சின்னதாக ஒரு சின்ன பெண்டு. இது இங்கேருந்து இப்படி இப்படி வளைஞ்சு வரணும். இங்கே பெருசாக போயிட்டு சின்னது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்கொயர் போட்டு ஹேண்ட்பேக் 2 லைன் போட்டு கொஞ்சோண்டு வளைஞ்ச மாதிரி போட்டு இங்கே ஜாயின் பண்ணணும். ஹேண்ட்பேக் இங்கே இன்னொரு ஹேண்ட்பேக் இன்னொரு சைடு இங்கே ஃப்ரண்ட்டு அது உள் பக்கம் 2 கோடு அதே மாதிரியே வளைஞ்சி. இப்போ இங்கே மிரர் 2 ஸ்லாண்டிங் லைனு ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேங்க்கு. இந்த இடத்துல இங்கேருந்து எலிப்ஸ் மாதிரி டேங்க்கு முட்டை ஷேப்பில் போடும். இது டேங்க் கவரு. சீட்டு இங்கே பெருசாகவும் இங்கே சின்னதாக இந்த அளவுக்கு. இங்கே ஒரு கர்வு இங்கே ஒரு கர்வு ஸ்லாண்டிங் லைன். பின்னாடி சீட்டு இங்கே போட்டுக்கணும். அதை ஒட்டியே இப்போ இந்த போர்ஷனை இந்த மாதிரி ஒன்று வரும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ். இங்கே என்ஜினுக்கு கோடு கோடாக போட்டுங்க. நடுவில் 2 என்ஜினு. இங்கேருந்து சைலன்சர். சைலன்சருக்கு 2 கோடு அப்படியே கொஞ்சம் பெருசாக இங்கே உப்புன மாதிரி போயிட்டு மறுபடியும் கம்மியாக்கணும். கரு போட்டு ஜாயின் பண்ணணும் சைலன்சர். இப்போ இங்கே ரிம்மு இந்த லைன்லேயே இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கணும். இங்கே ஸ்போக்ஸ் கம்பி. இது எப்படின்னா பெருக்கல் மாதிரி போடணும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல ரிம்மு போட்டுட்டு ஸ்போக்ஸ் கம்பி பெருக்கல் மாதிரி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி டேஞ்சர் லைட்டு இந்த மாதிரி. இங்கே இண்டிகேட்டர் இந்த மாதிரி. இங்கே ஒரு இண்டிகேட்டர். இதில் ராயல் என்ஃபீல்டுன்னு எழுதி
போட்டு இங்கே ஒரு சிம்பிள். இது ஸ்ப்ரிங்கு. அதே மாதிரி இங்கே பின்னாடி ஷார்ட் கப்ஸர் கிட்ட இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு, பின்னாடி வீலுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு இங்கே கனெக்ட் பண்ணி. அவ்வளோதான் புல்லட்டுக்கு அவுட்லைன், பென்சில் லைனு. இப்போ அவுட்லைன் நான் பென்னில் போடுறேன். பிளாக் அவுட்லைன். அது மேலேயே பென்சில் லைன் மேலேயே போட்டுக்குங்க. ஸ்லாண்டிங் லைனு. இங்கே ஒரு இண்டிகேட்டர். இது மட்காடு. இது டயரு. இது அந்த ரிம்மு. டபுள் லைன், டபுள் சர்க்கிள். சென்டரில் அந்த வீடு, இங்கே அந்த ஸ்போர்ட்ஸ் கம்பி. இப்போ இந்த ஷேப்பு இங்கே அந்த சிசின்னு எழுதியிருக்கோம். 500 cc. இங்கே இன்ஜினு. இங்கே அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஒரு கியர் பாக்ஸ், சைலன்சர். இது டேங்க்கு, பெட்ரோல் டேங்க்கு. இங்கே எல்லாம் எழுதிங்க, ராயல் என்ஃபீல்டு. இங்கே அந்த சிம்பல். இது ஃப்ரண்ட்டு சீட்டு. இது பேக் சீட். இது ஸ்ப்ரிங்கு, சாக்கெட் சார். இது டேங்க் கவரு. இந்த மாதிரி அப்படியே சர்க்கிள் போட்டுக்கணும். டயரு, பின்னாடி டயரு. இங்கே பின்னாடி மட்கார்டு. இது பின்னாடி டேஞ்சர் லைட், இண்டிகேட்டர். அவ்வளோதான். கலருக்கு போகலாம். இந்த லைனெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அழிச்சிடுங்க. பென்சில் லைன்லாம் அழிச்சிடுங்க. இதை மறந்துட்டோம். ஸ்போர்ட்ஸ் கம்பி. இப்போ வந்து இதுக்கு சாண்டில் கலர் அடிக்கிறோம். லைட் ப்ரௌனு.
ஃபுல்லாகவே லைட் ப்ரௌன். இதுக்கு இந்த டூமுக்கு இந்த போர்ஷனுக்கு, நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் பின்னாடி மட் கார்டு, இந்த போர்ஷன் இந்த ஃப்ரண்ட்டு மட் கார்டு லைட்டாக வேணால் தேய்ச்சி விட்டுக்கணும். விரலாலையும் தைக்கலாம், இல்லை பேப்பர் மடக்கி வச்சு தைக்கலாம், இது மாதிரி பட்ஸாலையும் தைக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாக்கு, இந்த போர்ஷனுக்கு பிளாக்கு, இந்த ஹேண்ட்பேக்கு பிளாக்கு, இந்த பாக்ஸுக்கு பிளாக்கு, சைலன்சர் பிளாக்கு, டயருக்கு பிளாக்கு அண்டு கிரே ரெண்டு கலந்துருக்கும். ஓரத்தில் பிளாக்கு, சென்டரில் கிரே. இந்த ரிப்புக்கு அந்த ரிம்முக்கு அடிக்க வேணாம், அது படாமல் அடிச்சிடணும். இதுக்கு லைட்டாக அப்படியே பிளாக் கோட் கொடுத்துருவோம். அதுமாதிரி இங்கேயும் பிளாக்கு, இங்கே பிளாக்கு, இங்கே பிளாக். அந்த ப்ரௌனு இங்கே ப்ரௌன் அடிச்சிடணும், இங்கே ப்ரௌனு, இங்கே ப்ரௌனு, இங்கே ப்ரௌன். இதையும் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுங்க பட்ஸில். இப்போ இது டயருக்கு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடும்போது அந்த ஒயிட்டெல்லாம் மிக்ஸ் ஆகிடும், ஒயிட்டெல்லாம் மிளகா. சென்டருக்கு இது மாதிரி கிரே. இப்போ இந்த சீட்டுக்கு டார்க் ப்ரௌன், இதுக்கும் டார்க் ப்ரௌனு, இதுக்கும் டார்க் ப்ரௌன். இதையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் சில்வர்ஸ், இதுக்கு எல்லாமே லைட்டாக கிரே. இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே லைட்டாக கிரே. அவ்வளோதான், ரோடுக்கும் கிரே. இதுக்கு இந்த ஸ்ப்ரிங்கு. அவ்வளோதான், கலர் முடிஞ்சது. இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.